ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषिते भवरोहिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। वाल्मीकि रामायणம் யுத்தகாண்டம் சர்க்கம் 34. சரமை ராவண சபையில் நடந்தவைகளை சீதைக்கு தெரிவித்தல். ராவணன் சொன்ன சொற்களை கேட்டதனால் தாபம் கொண்டு மோகமடைந்திருந்த சீதாதேவியை சரமை பூமியை மழையானது நீரால் குளிரச் செய்வது போல் தனது வார்த்தைகளால் சந்தோஷப்படுத்தினாள். பின்னும் காலத்திற்கு ஏற்றபடி நடக்கவல்ல சீதா பிராட்டியின் தோழியாகி அந்த சரமை தனது தோழிக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவளாய் புன்னகையுடன் அக்காலத்திற்கு ஏற்றபடி பேசலானாள். கருத்த கண்ணை உடையவரே, நான் இங்கு நின்றும் போய் ராமரிடம் நீர் வினவுவதாக அவர் க்ஷேமத்தை விசாரித்து ஒருவர் கண்ணிலும் படாமல் திரும்பி வர எனக்கு வல்லமை உண்டு. பிடிப்பற்ற ஆகாயத்தில் நான் செல்லும்போது வாயு பகவானும் கருடனும் கூட என்னை தொடர வல்லவர் அல்லர் என்றாள். இவ்வாறு அந்த சரமை சொன்னதும் சீதை சிறிது சோகத்துடன் கூடினதாகவும் அழகானதாயும் உள்ள வார்த்தைகளினால் இனிதாக மீண்டும் சொல்லலுற்றாள். ஆகாயம் மட்டுமல்ல, பாதாள லோகம் சொல்ல வேண்டும் என்றாலும் தங்களுக்கு சாமர்த்தியம் உண்டு. மற்ற எவர்களாலும் செய்ய முடியாத காரியங்களை தாங்கள் என் நிமித்தம் செய்வீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். எனக்கு ஏதாவது இஷ்டமான காரியம் செய்ய வேண்டும் என்று உங்கள் மனதில் தோன்றி அந்த புத்தி நிலையாக இருக்குமேயானால் இப்பொழுதே போய் ராவணன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று அறிந்து வருமாறு நான் விரும்புகிறேன். அந்த ராவணனோ வெகு கொடியவன், மாயையே வல்லமையாக கொண்டவன், பகைவர்களை எப்போதும் கதறும்படி செய்கிறவன். உட்கொள்ளப்பட்ட மதுவானது உடனே மயக்கமுண்டாக்குவது போல கொடிய தன்மையுள்ள அவன் தனது மாய வித்தையால் என்னை மயக்குகிறான். என்னை பாதுகாக்கவென்று இங்கு வைத்திருக்கும் கொடிய அரக்கியரை கண்டு என்னை சொல்லினாலும் செய்கையினாலும் இடைவிடாது பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். நான் எப்பொழுதும் பயந்தவளும் கலக்கமுற்றவளுமாக இருக்கிறேன். என் மனம் நிశ్చింதையாகவே இல்லை. அசோகவனத்தில் இருக்கிற நான் ராவணனிடத்தில் உள்ள அச்சத்தால் தவிக்கிறேன். அந்த ராவணன் என் விஷயமாக என்ன ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறான் என்பதையும் கடைசியாக என்ன உறுதி பண்ணியிருக்கிறான் என்பதையும் அறிந்து வந்து தாங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். அதுதான் தாங்கள் எனக்கு பண்ணும் பேரருளாகும் என்றாள். இவ்விதமாக சீதை சொல்லவே மதுரமாக பேசும் சரமை அந்த சீதாதேவியின் கண்களிலிருந்து பெருகிய கண்ணீரை துடைத்து அவளை நோக்கி, ஜானகி, இது தங்கள் அபிப்பிராயம் என்றால் நான் இதோ சென்று பகைவனுடைய எண்ணங்களை அறிந்து திரும்பி வருகிறேன் பாரும் என்றாள். இவ்வண்ணம் சொல்லிய பிறகு சரமை அந்த இடத்திலிருந்து ராவணனுக்கு அருகில் சென்று அவன் தனது மந்திரிமார்களுடன் செய்து கொண்டிருந்த மந்திராலோசனை அவ்வளவையும் கேட்டிருந்து அவன் கொண்டிருந்த உறுதியான எண்ணத்தை அறிந்து கொண்டவளாய் அவ்விடம் விட்டு திரும்பி விரைவாக அசோகவனம் வந்து சேர்ந்தாள். அவள் மீண்டு அவ்விடம் வந்து சேர்ந்ததும் அங்கு தன்னையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவளும் தாமரை மலரை விட்டு வந்த லட்சுமி போன்றவளுமாகிய சீதை ஏங்கி உட்கார்ந்திருப்பதையும் கண்டாள். சீதையும் இனிமையாக பேசும் அந்த சரமையை வெகு அன்புடன் கட்டித் தழுவிக் கொண்டு உட்காருமாறு ஆசனமும் கொடுத்து தாங்கள் இவ்விடத்தில் சுகமாக உட்கார்ந்து கொண்டு துராத்மாவும் கொடியவனுமான அந்த ராவணன் என் விஷயமாக என்ன உறுதி செய்திருக்கிறான் என்பது முழுவதையும் உள்ளபடி சொல்லுக என்றாள். மேனி நடுக்கத்துடன் சீதை இவ்வாறு வினவினதும் ராவணன் தனது மந்திரிகளுடன் பேசும் காலத்தில் அவன் சொல்லியதையெல்லாம் சரமை சொல்லலுற்றாள். விதேக வம்சத்தில் பிறந்தவரே, ராவணனிடம் அவனுடையதாயும் கிழமந்திரியாகிய அவித்தர் என்பவரும் மானுடவருக்கு மரியாதையை பண்ணி சீதையை திருப்பிக் கொடுத்து விடுங்கள். ராமனுடைய பராக்கிரமத்திற்கு முன்பு அவன் ஜனஸ்தானத்தில் செய்த ஆச்சரியமான காரியங்களே போதுமான சாட்சியாகும். அனுமான் சமுத்திரத்தை தாண்டி வந்து சீதையை நேரில் கண்டு போரில் அரக்கர்களை வதைத்ததை காணவில்லையா? எந்த மனுஷனுடைய தூதன்தான் உலகத்தில் இவ்வாறு செய்ய வல்லவன் என்று பலபடியாக தங்களை திருப்பிக் கொடுத்து விடும்படி போதித்தார்கள். வயது சென்ற மந்திரிமார்களும் அவித்தரும் பலவிதமாக இவ்வாறு புத்தி சொல்லியும் செல்வத்தில் ஆசை கொண்டவன் பிறரிடமிருந்து அபகரித்த பொருளை திருப்பிக் கொடுக்க எண்ணம் கொள்ள மாட்டாதவாறு போல மைதிலி
தங்களை விட்டுட அவனுக்கு மனம் வரவில்லை. போரில் தனது பிராணனை விடாமல் உங்களை விடுவதில்லை என்ற இதுதான் அந்த கொடிய அரக்கன் தனது மந்திரிமார்களுடனும் கூடி நிச்சயத்திற்கு வந்தது. இவ்விதமாக அவனுக்கு உறுதி உண்டானது மரணத்திலுள்ள ஆசையினால் ஆகும். எல்லா அரக்கர்களும் தானும் போரில் கொல்லப்படுவதற்கு முன் பயந்து தங்களை திருப்பிக் கொடுக்க துணியவில்லை. கருத்த கண்களை உடையவரே, எப்படியாவது கூரான பானங்களால் ராவணனை போரில் ராமர் கொன்றுவிட்டு தங்களை அயோத்தியைக்கு அழைத்து போவார் என்றாள். சரமை இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே பேரிகை, சங்கம் முதலியவைகள் ஒலிக்க உண்டாகும் பேரொளி இவ்வுலகத்தை நடுங்கச் செய்து கொண்டு வானர சேனையிலிருந்து கிளம்பலாயிற்று. அந்த வானர சைன்யத்தின் சப்தத்தை இலங்கையிலிருந்த ராவணனது ஏவலாளர் கேட்டு தமது காந்தி குன்றி ஏக்கமடைந்த மனமுள்ளவர்களாக தமது மன்னவன் செய்தது குற்றமாகையால் தமக்கு ஒருபொழுதும் நன்மை விளையாதென்று எண்ணினார்கள். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 35. மால்யவான் ராவணனுக்கு கூறிய புத்தி. தனது பகைவர் நகரங்களை நாசம் பண்ணும் வல்லமையுள்ள ராமர் பல வகை வாத்திய கோஷத்தோடு லங்கையை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அரக்கர்கள் மன்னவனாகிய ராவணன் அந்த சப்தத்தை கேட்டு ஒரு முகூர்த்த காலம் ஆலோசித்து மந்திரிகளை பார்த்தான். பிறகு உலகத்தை தவிக்கச் செய்பவனும் கொடியவனும் மகாபலசாலியுமாகிய அந்த ராவணன் அங்கிருந்த அமைச்சர்களை விழித்து சபை முழுவதும் நடுங்கும்படி ராமன் சமுத்திரத்தை தாண்டியதை பற்றியும் அவன் வல்லமையை பற்றியும் அவன் சைன்யத்தின் திரட்சியை பற்றியும் நீங்கள் சொன்னவைகளையெல்லாம் நான் கேட்டாயிற்று. நீங்கள் யுத்தம் பண்ணுவதில் உண்மையான வல்லமை உள்ளவர்கள் என்பதையும் அப்படியிருந்தும் ராமனுடைய பராக்கிரமத்தை உணர்ந்து ஒருவருக்கொருவர் வாயை மூடிக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்று படித்து உரைத்தான். அப்பொழுது வெகு புத்திமானும் ராவணனுடைய கிழப்பாட்டனுமாகிய மால்யவான் என்ற ராட்சச மந்திரி ராவணன் வார்த்தையை கேட்டு பின்வருமாறு சொல்லலுற்றான். அரசனே, எந்த அரசன் வித்தைகளை நன்றாக கற்றவனாய் நியாயத்தை அனுசரித்து அரசாள்கிறானோ அவன்தான் வெகுகாலம் அரசாள்வான். தனது சத்துருக்களையும் தனக்கு அடங்கும்படி செய்வான். காலத்திற்கு தக்கபடி தனது பகைவர்களுடன் சந்தி பண்ணி கொண்டும் போர் புரிந்து கொண்டும் தனது பக்கத்தை வளர்க்கும் மன்னவன் பெரிய ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பான். ஓர் அரசன் தனது சத்துருவுக்கு சமான பலமுள்ளவனானாலும் தாழ்ந்த பலமுள்ளவனானாலும் சந்தி பண்ணி கொள்ள வேண்டும். பலத்தால் மேம்பட்ட மன்னவன் தன் சத்ருவை அலட்சியமாக எண்ணாமல் போர் புரிய வேண்டும். ஆதலால் ராவணா, ராமனுடன் சமாதானம் செய்தலே தகுதியாக எனக்கு தோன்றுகிறது. யார் மூலமாக சண்டை நேர்ந்ததோ அந்த சீதையை ராமனுக்கே கொடுத்துவிடு. எல்லா தேவரிஷிகளும் கந்தர்வர்களும் அந்த ராமனுக்கு ஜெயமுண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவனுடன் உனக்கு விரோதம் வேண்டாம். ஆகையால் நீ அவனிடம் சாந்தி செய்ய எண்ணம் கொள்வாயாக. பிரம்மதேவர் தேவாசுரர்களுக்கு தர்மம் அதர்மம் என்ற 2 பட்சங்களை உண்டாக்கினார். ஆகவே அவை அவர்களை சார்ந்தவை. ராவணா, தர்ம பட்சம் மகாத்மாக்களாகிய தேவர்களை சார்ந்ததென்றும் அதர்ம பட்சம் அசுரர்களையும் அரக்கர்களையும் சேர்ந்ததென்றும் சொல்லப்படுகிறது. எப்பொழுது தர்மம் அதர்மத்தை விழுங்குகிறதோ அது கிருதயுகமாகும். அதர்மம் தர்மத்தை விழுங்குவது எப்பொழுதோ அது கலியுகம் வந்துவிடுகிறது. நீ திக்விஜயம் செய்யும்படி உலகத்தில் திரிந்தபோது தர்மத்தை நாசம் செய்தாய், அதர்மத்தை கை கொண்டாய். அதனால் நமது சத்துருக்கள் நம்மை விட அதிக பலசாலிகளாக இருக்கிறார்கள். அதர்மமானது உன்னுடைய அஜாகிரதையினால் வளர்ந்து நம்மையே விழுங்கத் தொடங்கிவிட்டது. மேலும் தேவர்களுக்கு அனுகூலமாக இருந்து தேவர்களின் பட்சத்தை வளர்க்கிறது. விஷயங்களில் ஆசை வைத்து உனக்கு சிற்சில காரணத்தால் அக்னிக்கு ஒப்பான முனிவர்களுடைய பகை நன்றாய் உண்டாகிவிட்டது. கொழுந்து விட்டெறியும் தீப்போல் விளங்குகிற அவர்களது வல்லமையை ஒருபோதும் தடுக்க முடியாது. தவத்தினால் பரிசுத்தர்களாக எப்பொழுதும் தர்மத்தை வளர்ப்பதில் ஊக்கமுள்ளவர்களான அந்த அண்டனர்கள் சிறந்த பலவகை யாகங்களை செய்திருக்கிறார்கள். அக்னிகளிலும் முறைப்படி ஹோமம் பண்ணுகிறார்கள். வேதங்களையும் உயர்ந்த குரலால் ஓதுகிறார்கள். அரக்கர்களை அவமானம் செய்து கொண்டு வேத கோஷங்கள் அவர்களிடத்திலிருந்து கிளம்புகின்றன. இவற்றால் கோடை காலத்தில் மேகங்கள் ஓடிவிடுவது போல் பல திசைகளை நோக்கி அரக்கர் அஞ்சி ஓடுகிறார்கள். அக்னிக்கு சமானரான முனிவர்கள் செய்கிற அக்னிஹோத்திரத்தால் கிளம்புகிற புகையானது 10 திசைகளிலும் பரவி அரக்கர்களின் வலிமையை கவர்கிறது. உறுதியான நோன்புள்ள அந்த அந்தணர்கள் அந்த புண்ணிய தவங்களில் செய்கிற கொடிய புண்ணிய ஸ்தலங்களில் செய்கிற கொடிய தவமானது அரக்கர்களை எரித்து விடுகிறது. நீ தேவதானவ யக்ஷ கந்தர்வர்களிடமிருந்து மரணமில்லை என்றுதான் வரம் பெற்றிருக்கிறாய்.
மிக்க வலிமையுள்ள மானுடர்களோ வானரர்கள், ரிக்ஷர்கள், கொண்டை முசுக்கள் என்ற சேனையுடன் உறுதியான பராக்கிரமம் உள்ளவராய் இங்கு வந்து கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல வகையாக தோன்றுகிற பயங்கரமான உட்பாதங்களை பார்ப்பதாலும் அரக்கர்களுக்கெல்லாம் நாசம் வந்துவிட்டதென்பதாகவே நான் எண்ணுகிறேன். கொடிய மேகங்கள் கேட்க பிடிக்காதபடி பயங்கரமாக இடித்துக்கொண்டு லங்கையை சுற்றி கொதிக்கின்ற இரத்த துளிகளை வர்ஷிக்கின்றன. நமது வாகனங்கள் அழுது கொண்டு கண்ணீரை பெருக்குகின்றன. துவஜங்கள் கிழிந்து போய் அழுக்கடைந்தவர்களாய் நிறம் மாறி முன்போல் விளங்காமல் இருக்கின்றன. கொடிய நரிகளும் கழுகுகளும் வெகு பயங்கரமாக ஊளையிட்டுக் கொண்டு கத்திக்கொண்டு எப்பொழுதும் இலங்கையில் புகுந்து கூட்டம் கூடுகின்றன. கரு நிறமுள்ள பெண் வடிவாகிய பிரதிமைகள் தூக்கத்தில் எதிர் நின்று வீடுகளில் உள்ள வஸ்துக்களை திருடிக்கொண்டு பிரதிகூலமாக பேசி வெண்மையான தங்கள் பற்களை காட்டி சிரித்து நிற்கின்றன. வீடுகளில் உள்ள பலியிடுவதற்கு உரிய ஹவிசுகளை நாய்கள் புஜிக்கின்றன. மாடுகளின் வயிற்றிலே கழுதைகளும் கீரிப்பிள்ளைகளும் எலிகளும் பிறக்கின்றன. பூனைகள் புலிகளுடனும் பன்றிகள் நாய்களுடனும் கிண்ணறர்கள் அரக்கர்களுடனும் மானிடர்களுடனும் சேர்கிறார்கள். வெளுப்பும் சிவப்புமான காம்புகளை உடைய கபோதங்கள் என்ற பறவைகள் வெளுப்பும் சிவப்புமான கால்களை உடைய கபோதங்கள் என்ற பறவைகள் தெய்வச் செயலாக அரக்கர்களுக்கு நாசம் விளைவதை வெளியிடுமாறு சஞ்சரிக்கின்றன. வீட்டில் உள்ள கிளிகள் வீசி கூசி என்று இனிமையில்லாமல் கூவுகின்றன. பறவைகளும் மிருகங்களும் எல்லாம் தோல்வி அடைந்தும் கலகம் பண்ணிக்கொண்டு கூட்டமாக ஓடுகின்றன. சூரியனுக்கு எதிரில் வந்து புலம்புதலையும் செய்கின்றன. மிக கொடிய விகாரமான தோற்றத்தோடு வெகு பயங்கரமாக கருப்பும் மஞ்சளுமாக வர்ணமுள்ள முண்டமான யமன் தினந்தோறும் ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்து பார்ப்பது போல் தோன்றுகிறது. இவைகளன்றி இன்னும் பலவிதமாக கொடிய தீ நிமித்தங்கள் காணப்படுகின்றன. இவைகளை அறிந்து செய்ய வேண்டியதை ஆலோசித்து நிச்சயித்து இனி வருங்காலத்திற்கு ஏற்றபடி தொழில் செய் என்றான். இவ்விதமாக சிறந்த மந்திரிமார்களுள் மிகுந்த பராக்கிரமம் உள்ள பலவானான மால்யவான் அச்சபையில் ராவணனிடம் சொல்லி அவனுடைய கருத்தை முழுதும் ஆராய்ந்து ராவணனை ஆகாரத்தால் உணர்ந்து அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் தனது வாயை மூடிக்கொண்டான். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 36. ராவணன் லங்கையை காக்குமாறு சேனையை வகுத்து வைத்தல். அவ்வண்ணம் தனது நன்மையை நாடி மால்யவான் சொன்ன சொற்களை காலத்தில் வசத்தில் சிக்கிக்கொண்ட துராத்மாவாகிய ராவணன் சகிக்கவில்லை. அவன் கோபத்திற்கு வசப்பட்டவனாகி புருவங்களை நெறித்துக் கொண்டு கோபத்தால் கண்கள் சுழல அந்த மால்யவானை நோக்கி பின்வருமாறு சொல்லலுற்றான். நன்மையை தேடி உரைப்பது போல தாங்கள் இப்பொழுது தீமையை விளைவிக்கும் கொடிய வார்த்தைகளை நமது பகைவர்கள் கட்சியை சேர்ந்தவர் போல் சொன்னது என் காதுகளில் ஏறவே இல்லை. மானுடனாய் எளியவனாய் குரங்குகளின் உதவியை கொண்டவனாய் தனது தந்தையாரால் காட்டுக்கு ஓட்டப்பட்டவனாயிருக்கும் தனியனான ராமனை எந்த காரணத்தால் தாங்கள் வெகு சமர்த்தன் என்று எண்ணுகிறீர்கள்? அரக்கர்களுக்கெல்லாம் மன்னவனாய் தேவர்களுக்கெல்லாம் நடுக்கம் உண்டாக்குபவனாய் எல்லா வகை வல்லமையிலும் குறைவில்லாதவனாயிருக்கும் என்னை எந்த காரணத்தால் தாழ்ந்தவனாக நினைக்கிறீர்கள்? எனது வல்லமையின் பொறாமையினாலோ அல்லது பகைவரிடம் இருக்கும் பட்சபாதத்தினாலோ அல்லது பகைவர்களுடைய ஏவுதலினாலோ தாங்கள் இவ்வாறு கடுமையாக என்னை குறித்து சொன்னீர்கள் என்று நினைக்கிறேன். வல்லமை பெற்று நற்பதவியில் இருக்கின்ற வேந்தனை பார்த்து பகைவரது ஏவுதல் இல்லாமல் அரச நீதியின் உண்மையை அறிந்து பண்டிதனாக இருக்கும் எவன்தான் இவ்வாறு சொல்வான்? தாமரையை விட்டு வாழ்கிற லட்சுமி போன்ற சீதையை நான் மனத்திலிருந்து கொண்டு வந்து பிறகு யாது காரணத்திற்காக ராமனிடம் பயந்து திருப்பிக் கொடுக்க வேண்டும்? அநேக கோடி வானரர்களாலும் சுக்ரீவனாலும் லக்ஷ்மணனாலும் சூழப்பட்டிருக்கிற ராமனை நான் சில நாட்களுக்குள் வதைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். எவனுடைய துவந்த யுத்தத்தில் தேவர்களாலும் எதிர்த்து நிற்க முடியாதோ அந்த ராவணன் ஏன் யுத்தத்தில் அச்சத்தை ஏறிட்டுக் கொள்ள வேண்டும்? நான் 2 துண்டாக பிளவுபட்டாலும் படுவேனே அன்றி ஒருவரையும் வணங்க மாட்டேன். இது எனக்கு இயல்பாயுள்ள குற்றம். இயற்கையை கடத்தல் முடியாதென்றோ? அற்பமான சமுத்திரத்தில் ராமன் ஏதோ அணையை கட்டிவிட்டால் அதில் என்ன ஆச்சரியம்? அதனால் அன்றோ நீங்கள் அஞ்சுகிறீர்கள்? அந்த ராமன் வானர சேனையுடன் சமுத்திரத்தை தாண்டி வந்திருந்தான் என்றாலும் நான் உங்களுக்கு சபதம் செய்து சொல்கிறேன், அவன் உயிர் தப்பி திரும்பி போவது இல்லை என்றான். அதிக கோபம் கொண்டு ராவணன் இவ்வாறு சொல்ல மால்யவான் அந்த ராவணன் சினம் கொண்டதை அறிந்து வெட்கி ஒன்றும் மறுமொழி சொல்லாமலே வழக்கப்படிக்கு வெற்றி உண்டாவதாக என்று வாழ்த்திவிட்டு விடை பெற்று தனது மாளிகைக்கு சென்றான்.
அதன் பிறகு அரக்கனாகிய ராவணன் தனது மந்திரிகளோடு சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி நன்றாக ஆலோசித்து லங்கையை நன்றாக பாதுகாக்கும் ஏற்பாடுகளை செய்யலானான். அந்த ராவணன் கிழக்கு வாயிலில் பிரகஸ்தன் என்ற அரக்கனையும், தெற்கு வாயிலில் மகாவீரர்களான மகாபார்ஸ்வ மகோதரர்களையும், பிறகு மேற்கு வாயிலில் அதிக மாயாவியும் தனது குமாரனான வலிய பல அரக்கர்களால் சூழப்பட்ட இந்திரஜித்தையும் காத்திருக்குமாறு கட்டளையிட்டான். வடக்கு வாயிலில் சுகசாரர்களை ஏவி தனது மந்திரிகளை நோக்கி நானும் அங்கு இருப்பேன் என்று கூறினான். அதிக வீரியமும் பராக்கிரமமும் பொருந்தின விரூபாக்ஷன் என்ற அரக்கனை பல அரக்கர்களுடைய சகாயத்தோடு அணிவகுத்த சேனையின் நடுவில் இருக்க வைத்தான். இந்த ராவணன் இலங்கையை பாதுகாக்க இப்படி வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு யமனது கட்டளைக்கு உட்பட்டவனாகி தன்னால் எல்லா காரியங்களும் சரிவர செய்து முடிக்கப்பட்டதாக கருதினான். தனது பட்டணத்தை ரட்சிக்க வேண்டிய ஏற்பாடுகளை பூர்ணமாக செய்து ராவணன் தனது மந்திரிகளுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அந்த மந்திரிமார்களும் வெற்றியுண்டாக வேண்டும் என்று ஆசீர்வசனம் கூறி கொண்டு சென்றார்கள். அதன் பிறகு ராவணனும் எல்லா பாகியங்களும் நிரம்பின தனது பெரிய அந்தப்புரத்திற்குள் புகுந்தான். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 37. ராமர் லங்கையில் போர் செய்வதற்கு செய்த ஏற்பாடுகள். மானுட மன்னவனாகிய ராமர் தனது சுற்றத்தாருடன் கூடிய வானர மன்னவனாகிய சுக்ரீவன், வாயு பகவானது புதல்வனாகிய அனுமான், ருக்ஷராஜனாகிய ஜாம்பவான், விபீஷணர் என்ற அரக்கர், வாலியின் மைந்தனான அங்கதன், சுமித்ரியின் குமாரனான லக்ஷ்மணர், சரபன் என்ற வானரன், சுஷேனன், மைந்தன், த்விதன், கஜன், கவாக்ஷன், குமுதன், நளன், பனசன் ஆகிய இவர்கள் எல்லோரும் தங்களுடைய சத்ருவின் நாட்டை வந்து சேர்ந்து விட்டதனால் ஒன்று சேர்ந்து இனி நடக்க வேண்டிய விஷயத்தை பற்றி ஆலோசனை செய்யலானார்கள். இதோ விளங்குகிறதே, இதுதான் ராவணன் பாதுகாத்து வருகிற லங்கை மாநகரம். இது அசுரர், ஒரகர், கந்தர்வர் என்ற இவர்களுடன் தேவர்கள் வந்தபோதிலும் தகைய முடியாததாக இருக்கிறது. இங்கு அரக்கரது மன்னவனான ராவணன் எப்போதும் வாழ்கிறானென்றோ, எவ்வாறு செய்தால் நமது காரியம் கைகூடுமோ அதை தீர்மானிக்கும்படி இப்போது ஆலோசிக்க வேண்டும் என்றார்கள். இவ்வாறு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே ராவணனது தம்பியாகிய விபீஷணர் கிராமிய வழக்க சொற்கள் இல்லாமல் வெகு நாகரிகமாக பொருள் நிரம்பிய சொற்களால் சொல்லலானார். அனலன், சரபன், சம்பாதி, பிரகசன் என்ற எனது மந்திரிமார்கள் இப்போதுதான் லங்கைக்கு சென்று திரும்பி வந்தார்கள். இவர்கள் எல்லோரும் பறவைகள் உருவம் கொண்டு நமது பகைவர்கள் சேனைகளில் புகுந்தார்கள். அங்குள்ள ஏற்பாட்டை பார்த்து திரும்பி வந்திருக்கிறார்கள். ராமரே, துராத்மாவாகிய ராவணன் செய்திருக்கிற ஏற்பாடுகளை அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். அவைகளை எல்லாம் நான் உள்ளபடி சொல்லுகிறேன், கேளுங்கள். லங்கையில் கீழ்வாசலில் பிரகஸ்தன் தனது சேனையுடன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். மகாவீரர்களான மகாபார்ஸ்வ மகோதரர்கள் தெற்கு வாயிலில் இருக்கிறார்கள். இந்திரஜித் பட்டசம், கத்தி, வில், சூலம், கதை என்ற பல ஆயுதங்களை பற்றி நிற்கின்ற சூரர்களான அரக்கர்களோடு மேலை வாயிலில் இருக்கிறான். ஆயுதங்களை கையிலேந்திய பல்லாயிரக்கணக்கான அரக்கர்களுடன் கூடிய ராவணன் சிறிதும் அஞ்சாதவனாக பல அரக்கர்களால் சூழப்பட்டு நகரத்தின் வடக்கு வாயிலில் தானே நின்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். விரூபாக்ஷன் என்பவன் சூலங்கள், கத்திகள், விற்கள் இவைகளை ஏந்திய பெரிய சேனையோடும் அரக்கர்களோடும் சேனை வகுப்பின் நடுவில் இருக்கிறான். இவ்வண்ணம் லங்கையின் சேனைகள் வகுக்கப்பட்டிருப்பதை கண்ணுற்று எனது மந்திரிமார்கள் எல்லாம் செடுதியில் இவ்விடம் திரும்பி வந்தார்கள். அங்கு யானைகள் 1000 கணக்காகவும், தேர்கள் 10,000 கணக்காகவும், குதிரைகள் 20,000 கணக்காகவும், அரக்கர்கள் கோடிக்கணக்காகவும் சதுரங்க சேனைகள் சித்தமாக இருக்கின்றன. அங்குள்ள அரக்கர்களோ போரில் வெகு வல்லமை தங்கியவர்களாகவும், பலமுள்ளவர்களாகவும், கடும் தொழிலை செய்பவர்களாகவும், ராவணனுடைய விருப்பத்தின் மேல் எப்போதும் நடப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். மன்னவரே, இப்போது இந்த அரக்கர்களுக்குள் ஒவ்வொருவனுக்கும் சண்டை செய்வதற்காக 10 லட்சம் பரிவாரங்கள் தொடர்ந்து வருகின்றன. இவ்வாறு மகாபாகுவாகிய விபீஷணர் தமது மந்திரிகள் தம்மிடம் சொன்ன லங்கையின் சமாச்சாரத்தை ராமரிடம் அறிவித்து அந்த அரக்கர்களையும் சுட்டிக்காட்டி அவர்களை கொண்டும் லங்கையில் நடக்கும் செய்தியை தெரிவித்தார். இன்னும் ராமருக்கு நன்மை செய்ய நாடி நின்ற ராவணன் தம்பியாகிய விபீஷணர் ராமரை நோக்கி இவ்வாறும் தெரிவித்தார். ராமரே, முன்பு ராவணன் குபேரனிடம் போய் போர் புரிந்த காலத்தில் ராவணனுடன் 60 லட்சம் அரக்கர்கள் தொடர்ந்து சென்றார்கள். அவ்வரக்கர்கள் ஒவ்வொருவனும் தனது பராக்கிரமத்தாலும், வீரத்தாலும், ஒளியாலும், பலத்தாலும், தைரியத்தாலும், கர்வத்தாலும்
துராத்மாவாகிய ராவணனுக்கு நிகராக இருந்தார்கள். இப்படி நான் சொல்கிறேனே என்று என்மேல் கோபிக்கலாகாது. ஏனெனில் பகைவன் மீது உங்களுக்கு கோபத்தை கிளப்புகிறேனே அன்றி உங்களுக்கு பயத்தை உண்டாக்கவில்லை. தாங்களோ வெகு வல்லமையால் தேவர்களையும் அடக்க சக்தி உள்ளவர்கள். ஆகையால் சதுரங்க சேனையுடன் கூடிய தாங்கள் இந்த வானர சைன்யத்தை அணிவகுத்து ராவணனை நாசம் பண்ணுவீர்கள் என்றார். இவ்வாறு ராவணனது தம்பியாகிய விபீஷணர் சொல்லி முடித்ததும் ராமர் தனது பகைவர்களை வெற்றி கொள்ளுதற் பொருட்டு பின்வருமாறு கட்டளையிடனானார். நீலன் என்ற வானர சேனாதிபதி பல வானரர்களால் சூழப்பட்டவனாய் லங்கையின் கீழ்வாயிலில் நின்று கொண்டு பிரகஸ்தனுடன் போர் புரிய சித்தமாக இருக்கட்டும். வாலியின் குமாரனாகிய அங்கதன் மிக பெரும் சேனையுடன் தெற்கு வாயிலில் மகாபார்ஸ்வ மகோதரரை எதிர்த்து நிற்கட்டும். ஒருவராலும் அறிய ஒண்ணாத தன்மை அமைந்த வாயு பகவானது மைந்தனான ஹனுமான் பல வானரர்களோடு கூடி மேலை வாயிலை தாக்கி நுழையட்டும். தேவர்களின் கூட்டத்துக்கும் மகாத்மாக்களான முனிவர்களுக்கும் கெடுதி செய்வதில் ஆசையுள்ளவனும் அற்பனும் வரங்களின் வல்லமை பெற்றவனும் எல்லா உலகங்களிலும் உள்ள பிராணிகளை தபிக்க செய்து கொண்டு திரிகிறவனும் ராட்சசராஜனும் ஆகிய ராவணனை வதைக்குமாறு உறுதி கொண்டு நானே நேராக லக்ஷ்மணனுடன் அந்த ராவணன் நிற்கிற நகரத்து வடக்கு வாயிலை தாக்கி புகுகின்றேன். அங்கு சேனைகளுடன் பலசாகியாகி சுக்ரீவரும் வீரியவானான ருக்ஷராஜனும் அரக்க மன்னவன் தம்பியாகிய விபீஷணரும் பலவான்களான ராவண இந்திரஜித்துக்களுடன் போர் புரிகிறவர்களுக்கு நடுவிலே மத்தியம சேனையாக இருக்கட்டும். போர் நடக்கும் போது வானரர்கள் மானிட வடிவம் கொள்ள வேண்டாம். இந்த போரில் வானர சைன்யத்தில் இவ்வாறு சங்கேதம் இருக்கட்டும். வானரர்கள் அந்த உருவத்துடனே இருப்பதுதான் அவர்களை எளிதில் அறிந்து கொள்ள சாதகமாக இருக்கும். நாங்கள் 7 பேர் மட்டுமே மனித வடிவத்துடன் போர் புரிவர்களாக இருப்போம். அவராவர் அதிக பலமமைந்த தம்பியான லக்ஷ்மணனுடன் கூடிய நானும் மந்திரிமார்களுடன் கூடிய 5ஆமவராக இருக்கிற எனது நண்பரான விபீஷணரும் என்றார். புத்திமானான ராமர் தனது காரியம் கைகூடுதன் பொருட்டு அவ்விதமாக விபீஷணரிடம் சொல்லி ஸ்வேலமலையினது தாழ்வரையில் அழகிய அமைப்பை பார்த்து அம்மலையின் மேல் ஏற விருப்பம் கொண்டார். அதன் பிறகு பெரும் சேனையால் இவ்வுலகத்தையே மறைத்துக் கொண்டு நின்ற மகாத்மாவாகிய ராமர் வெகு சந்தோஷத்துடன் தமது சத்ருவை வதைத்து விடுவோம் என்ற உறுதியோடு லங்கையை நோக்கி செல்லலானார். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 38. ராமர் லங்கையை பார்க்குமாறு ஸ்வேதமலையில் ஏறுதல். ராமர் சுவேலமலையின் மேல் ஏற வேண்டும் என்ற கருத்து கொண்டு லக்ஷ்மணனால் பின்தொடரப்பட்டு சுக்ரீவனையும் தர்மத்தை அறிந்துள்ளவரும் தம்மிடம் அன்பு வைத்தவருமான மந்திராலோசனை தெரிந்தவரும் செய்யும் முறையை அறிந்தவருமான விபீஷணர் என்ற அரக்கரையும் பார்த்து பின்வருமாறு சொல்லலுற்றார். பல வகை தாது பொருள்கள் நிரம்பி விலகும் அழகான இச்சுவேல மலையில் நாம் எல்லோரும் ஏறி இன்றிரவை கழிப்போம். அவ்வரக்கன் வாழுமிடமாகிய லங்கையையும் பார்ப்போம். எந்த கொடியவன் தனது நாசத்திற்கென்றே எனது மனைவியை கவர்ந்தானோ, எவனொருவன் நன்னறி இன்னதென்பதையும் அறியாதவனாக, குலாச்சாரத்தை தெரிந்து கொள்ளாதவனாக, தான் பிறந்த குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றாதவனாக இருந்து கொண்டு அற்பனான ராட்சச புத்தியினால் எல்லாராலும் நிந்திக்கப்படும் காரியத்தை செய்திருக்கிறானோ, அந்த அரக்கப்பதரின் பெயரை எடுத்தாலே எனக்கு கோபம் பொங்குகிறது. அந்த அரக்கன் ஒருவன் செய்த குற்றத்திற்காக எல்லா அரக்கர்களும் மாளப்போகிறார்கள். காலபாசத்தால் சிக்கிக்கொண்ட ஒருவன் தீங்கு செய்தால் அந்த அற்பன் செய்த குற்றத்தால் அவன் குலமே நாசமாகிறது என்று ராமர் இவ்வாறு இழிகுணம் உடைய ராவணனை பற்றி வெகு கோபத்துடன் சொல்லிக்கொண்டே அழகான தாழ்வரைகள் அமைந்த சுவேலமலையில் வசிக்கும் பொருட்டு ஏறலானார். நானேற்றப்பட்ட வில்லை தனது கையில் பற்றி கொண்டு தமது பெரும் பராக்கிரமத்தையும் காட்ட நிச்சயித்திருக்கின்ற லக்ஷ்மணர் அவர் பின்னே வெகு ஜாகிரதையாக நடந்தார். சுக்ரீவன் தனது மந்திரிமார்களுடனும் விபீஷணருடன் அவர் பின்னர் தொடர்ந்து ஏறலானான். அனுமான், அங்கதன், நீலன், மைந்தன், த்விதன், கஜன், கவாக்ஷன், கவயன், சரபன், கந்தமாதனன், பனசன், குமுதன், ஹரன், ரம்பன் என்ற வானர சேனாதிபதி, ஜாம்பவான், சுஷேனன், வெகு புத்திமானான ரிஷபன், மிக்க ஒளியால் விளங்கும் துர்முகன், சதவலி என்ற வானரன், மலைகளில் சஞ்சரிக்கும் தன்மையுள்ள வெகு வேகமாக செல்கின்ற இவர்களும் இன்னும் அநேக வானரர்களும் வாயு வேகமாக ராமர் ஏறிக்கொண்டிருந்த அச்சுவேல மலையின் மேல் ஏறலானார்கள்.
அவர்கள் சடுதியில் அம்மலையில் மேல் ஏறி ஆகாயத்தில் கட்டப்பட்டது போல திரிகூடமலையின் உச்சியில் விளங்கும் இலங்கையை பார்த்தார்கள். சிறந்த வாயில்கள் அமைந்ததும் மதில்களால் விளங்கிக் கொண்டும் அரக்கர்கள் நிரம்பியும் அந்த இலங்கை அழகாக விளங்குவதை வானர சேனாதிபதிகள் கண்ணுற்றார்கள். அவ்வானர தலைவர்கள் அந்நகரத்தின் மதில்களின் திண்ணை மேல் கருத்த மேனியுடன் பல அரக்கர்கள் நிறைந்த காட்சியானது மற்றொரு பிராகாரம் கட்டப்பட்டிருந்தது போல் விளங்கியதை கண்டார்கள். போர் புரிய வெகு ஆவலுடன் இருந்த அவ்வானர வீரர்கள் அவ்வாறு அவ்வரக்கர்களை கண்டதும் ராமர் முன்பாகவே பலவிதமாக அட்டகாசம் பண்ணலானார்கள். அப்போது சந்தியினால் செந்நிறமடைந்து சூரியன் அஸ்தமித்தான். பூர்ண சந்திரனால் விளக்கப்பட்ட இரவு தோன்றலாயிற்று. அப்போது எல்லா வானர சேனைகளுக்கும் நாயகரான அந்த ராமர் விபீஷணர் தனக்கு அன்புடன் மரியாதை செய்ய சேனாதிபதிகளாலும் சேனைகளாலும் சூழப்பட்டவராய் லக்ஷ்மணருடன் அந்த சுவேலமலையின் மேல் சுகமாக தங்கியிருந்தார். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 39. ராமர் லங்கையை காணுதல். அன்றிரவு சுவேலமலையில் தங்கியிருந்த வானர வீரர்கள் அங்கிருந்தபடியே லங்கையில் இருந்த வனங்களையும் தோட்டங்களையும் கண்டார்கள். அவைகள் ஒன்றைப் போலவே மற்றொன்று அழகாகவும் நேர்த்தியாகவும் விசாலமாகவும் பார்ப்பதற்கு இனிமையாகவும் இருக்க கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள். சம்பகம், அசோகம், புன்னை, ஆச்சா, பனை, தமாலம், பலா, நாககேசரம், ஹிந்தாலம், மருதம், கடம்பு, எழிலைம்பாலை, திலகம், கர்ணிகாரம், பாதிரி என்ற இவை முதலான உச்சி வரையில் அழகாக பூத்து நன்றாக படர்ந்துள்ள கொடிகள் தழுவ பெற்று திவ்யமான பலவகை மரங்களாலும் பலவித அழகான புஷ்பங்கள் பூத்து செந்தளிர் விட்டு கொண்டு வரிசையாக நின்ற காடுகளினாலும் நீலவர்ணமாக விளங்கிய புல்லடர்ந்த மைதானங்களாலும் இனிதாக இருந்த சுவேலமலையானது இந்திரனுடைய அமராவதி போல சோபித்துக் கொண்டிருந்தது. மனிதர் பலவகை ஆபரணங்களை அணிவது போல் அங்குள்ள மரங்கள் வாசனை வீசிக்கொண்டிருந்த அழகிய பலவகை கனிகளையும் மலர்களையும் தாங்குகின்றன. அன்றியும் சைத்திர ரதத்திற்கு ஒப்பாகவும் நந்தனவனத்திற்கு ஒப்பாகவும் 6 பருவங்களிலும் உண்டாகும் பழங்களையும் புஷ்பங்களையும் ஒருங்கே பெற்றுள்ளதாகவும் உள்ள அந்த வனம் நாற்புறத்திலும் வண்டுகள் மொய்த்து இனிதி விளங்கிற்று. காட்டருவிகளின் அருகில் நீர்க்கோழிகளும் மயில்களும் ஆனந்தத்தால் தாண்டவமாடிக் கொண்டிருக்க குயில்கள் கூவுவதையும் கேட்டார்கள். எப்போதும் மதித்திருக்கும் பறவைகளும் கொழுத்த சுரும்புகளும் நிரம்பியும் பலவகை பறவைகள் சப்தித்து கொண்டும் வண்டுகள் எப்போதும் வைத்து கொண்டும் ரீங்காரம் செய்து கொண்டும் வலியன் குருவியும் வண்டானமும் கூவிக்கொண்டும் கோகிலங்கள் கூவப்பெற்ற விருட்சங்கள் நிறைந்து அந்த காடுகளிலும் பூந்தோட்டங்களிலும் வேண்டும் உருவம் கொள்ளும் வீரர்களான வானரர்கள் வெகு சந்தோஷத்துடன் புகுந்து சஞ்சரிக்கலானார்கள். மிக்க காந்தியுள்ள அந்த வானர வீரர்கள் அவ்வண்ணம் அங்கு சஞ்சரிக்க ஆரம்பித்த போது புஷ்பங்களின் மேல் பட்டு மிக்க வாசனையுடன் எழுகின்ற இளங்காற்று கமகமென்று வீசலாயிற்று. கர்ஜிக்க வல்ல சில வானர சேனாதிபதிகள் சுக்ரீவனிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு கொடிகள் பறக்கும் லங்கையின் உள் புகுந்து பறவைகளை பயமுறுத்தி கொண்டும் மான்களையும் யானைகளையும் வெருண்டோட செய்து கொண்டும் தாங்கள் செய்கின்ற அட்டகாசத்தால் லங்கையே நடுங்கடுங்க செய்து கொண்டும் நடந்த வேகத்தால் பூமியை அதிரச் செய்து கொண்டும் வெகு விரைவாகச் சென்றார்கள். அவர்கள் செல்லும் பொழுது காலால் கிளப்பப்பட்ட புழுதிகள் விரைவில் உயரமாக எழலாயின. கரடிகளும் சிங்கங்களும் பன்றிகளும் எருமைகளும் யானைகளும் மான்களும் அவர்கள் செய்த சப்தத்தால் வெருண்டு 10 திசைகளிலும் நோக்கி ஓடின. திருகூடமலையின் அந்த மத்திம சிகரமோ வெகு உயரமாய் ஆகாயத்தை முட்டுவதாய் எல்லா பக்கங்களிலும் புஷ்பங்களால் மூடப்பெற்று பொன்மயமாக பிரகாசித்துக் கொண்டு 100 யோஜனை விஸ்தாரமுள்ளதாய் ஒளி அமைந்ததாய் காண்பதற்கு அழகாக மேடு பள்ளமற்று பலவகை சம்பத்தும் நிரம்பியதாய் பறவைகளாலும் பறந்து செல்லக்கூடாததாய் காணப்பட்டது. அம்மலை மானிடர்களால் மனதினாலும் ஏற முடியாதது. செய்கையால் அம்மனிதர்களால் எவ்வாறு ஏற முடியும்? அந்த சிகரத்தில்தான் ராவணனால் பாதுகாக்கப்பட்டு 30 யோஜனை அகன்றும் 100 யோஜனை நீண்டும் இருக்கிற இலங்கை அமைக்கப்பட்டிருந்தது. மழைக்காலத்தில் பல மேகங்களால் ஆகாயம் விளங்குவது போல் அந்த நகரமே வெண்மேகங்கள் போல் விளங்குகிற உயர்ந்த கோபுரங்களாலும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் கட்டப்பட்ட மதில்களாலும் அநேக உப்பரிகைகளாலும் கூடிய அரண்மனைகளும் விமானங்களாலும் விளங்கிற்று. 1000 கம்பங்களால் அலங்கரிக்கப்பட்டு விளங்குகின்ற அரண்மனையாய்
கைலாசமலையின் சிகரம் போல் ஆகாயத்தையே முட்டிக்கொண்டு அந்நகரத்தின் இடையிலேயே மாளிகை என்று சோபித்துக் கொண்டிருந்தது. அதுதான் ராட்சசராஜனான ராவணனது மாளிகை. அது அந்நகரத்திற்கே ஒரு அலங்காரம் போல விளங்கிற்று. அது எப்பொழுதும் பெருங்கூட்டமான அரக்கரது சேனையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. வெகு அழகான காடுகளை பெற்று பற்பல சிறு குன்றுகளால் விளங்கி பலவித தாது பொருள்கள் விளங்கும் சிங்கார வனங்களுடன் கூடிய பலஜாதி பறவைகள் கூவ, பலவித மிருகங்கள் சஞ்சாரம் பண்ண, பலவகை சிங்கார வனங்கள் அமைய, பல அரக்கர்கள் காத்து கொண்டு நிற்க, எல்லாவிதமான பாக்கியங்களுடன் விளங்கிய அந்த ராவணன் நகரத்தை லக்ஷ்மணரது தமையனாரும் சீமானுமாகிய ராமர் வானரர்களோடு கண்ணுற்றார். தேவருக்கு ஒப்பாக லக்ஷ்மணரது முன்பிருந்தவனாகிய அந்த மகாவீரர் பல பெரு மாளிகைகளுடன் விளங்கின அந்நகரத்தை பார்த்து ஆச்சரியமடைந்தார். அவ்வாறு ராமர் தனது பெரும் சேனையுடன் நின்று கொண்டு ரத்தினங்கள் நிரம்பி காவலை பெற்று அரண்மனைகளால் அலங்கரிக்கப்பட்டு பெரும் கோட்டை கதவுகளும் யந்திரங்களும் விளங்கி நிற்கும் அந்நகரத்தை கண்ணுற்றார். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 40. சுக்ரீவனுக்கும் ராவணனுக்கும் நடந்த துவந்த யுத்தம். அவ்வாறு ராமர் சுக்ரீவனுடனும் வானரசேனை தலைவர்கள் சூழ உச்சியில் 2 யோஜனை விசாலமாக இருந்த சுவேலமலையின் மேல் ஏறினார். ராமர் அங்கு ஒரு முகூர்த்த காலம் நின்று 10 திசைகளையும் நோக்கின சமயத்தில் அழகான திருகூடமலையின் சிகரத்தின் மேல் நல்ல அமைப்புடனும் பல சிங்கார வனங்களுடனும் விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்ட லங்கை மாநகரம் விளங்குவதை கண்ணுற்றார். அந்நகரத்தில் கோபுர நிலையிலே தனது இரு பக்கத்திலும் வெண்சாமரங்கள் வீச, தனது தலையின் மீது வெண்கொற்ற கொடை பிடிக்க, ஐராவதத்தினுடைய தந்தங்கள் பட்டதினால் உண்டான காழ்ப்புகள் மார்பில் விளங்க, சிவப்பு சந்தனம் பூசி ரத்னாபரணங்களை அணிந்து நீலமேக நிறமாய் தங்கச் ஜரிகைகளால் செய்யப்பட்ட ஆடையை அணிந்து முயலின் இரத்தத்திற்கு ஒப்பான வர்ணமுள்ள ஆடையை மேலே போர்த்தி கொண்டு சாயங்கால வெயிலின் காந்தியால் ஆகாயத்தில் மேகங்கள் விளங்குவது போல் விளங்கி எவராலும் அணுக முடியாத அரக்க மன்னவனை ராமர் கண்ணுற்றார். ராவணனை கண்டதும் சுக்ரீவன் வெகு கோபம் கொண்டவனாய், ராமரும் மற்ற வானர வீரர்களும் தன்னை பார்த்து கொண்டிருக்கையிலேயே தனது தேகபலத்தாலும் மனோபலத்தாலும் ஆகாயத்தில் திடீரென்று தான் இருந்த மலையின் உச்சியை விட்டு கிளம்பி கோபுர தளத்தை நோக்கி பாய்ந்தான். அந்த சுக்ரீவன் அங்கு கொஞ்ச நேரம் நின்று சிறிதும் பயமே இல்லாமல் உற்று பார்த்து அந்த ராவணனை ஒரு துரும்பாக எண்ணி அவனை நோக்கி சில கொடும் சொற்களை பின்வருமாறு சொல்லலானான். அரக்கா, நான் உலகங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கும் ராமபிரானுடைய நண்பனும் அடிமையும் ஆவேன். அந்த மகானுடைய ஒளியால் நான் உன்னை உயிருடன் விடேன் என்று இவ்விதமாக சொல்லிவிட்டு சுக்ரீவர் ராவணனது தலையின் மேல் வந்து இறங்கி அவனுடைய அழகான கிரீடத்தை தள்ளி தானும் பூமியில் குதித்தான். அவ்வாறு விரைவாக செல்லுகின்ற சுக்ரீவனை நோக்கி, நீ என் கண்ணில் எதிரில் படாவிட்டால் சுக்ரீவன் தான், கண்ணில் பட்டாலோ கழுத்து அற்றவனாவா என்று ராவணன் சொல்லிவிட்டு சடுதியில் எழுந்து அவனை தனது கைகளினால் இழுத்து பூமியில் தள்ளினான். அவ்வானர வீரன் ஒரு பந்து போல எழும்பி அந்த ராவணனை கைகளால் தள்ளினான். இவ்விருவரும் ஒவ்வொருவர் உடம்பிலும் போர் தொடக்கத்தில் அழுந்த கட்டுவதினால் வேர்வை நீர் பெருகி நிற்கவும், பிறகு தந்தம் நகங்களை கொண்டு ரணப்படுத்துவதனால் ஒவ்வொருவர் தேகத்திலும் ரத்தம் பெருகுவதாகவும், ஒருவர் மற்றொருவரை கட்டி விடுவதனால் செயலறவும் நின்று ஒருவர் மற்றொருவரை விட்டுவிட்டு சிரமப்பட்டு கொண்டு அரும்பிய இளவ அரும்பு போல் காணப்பட்டார்கள். கைக்குத்துகளாலும் முடக்கிய கையின் மணிக்கட்டால் மோதுவதனாலும் முன்கையை அடியதலாலும் மகாபலசாலிகளான ராட்சசராஜனும் வானரராஜனும் ஆகிய அவ்விருவரும் பொறுக்க முடியாத பெரும் போர் புரிந்தார்கள். அவ்விருவரும் மிக்க வேகத்துடன் கோபுர வேதிகையின் மத்தியில் மல்ல யுத்தம் செய்யத் தொடங்கி ஒருவரை ஒருவர் உயரமாக எரிந்தும் ஒருவரை ஒருவர் இழுத்தும் தனது தேகங்களை குறுக்கிக் கொண்டும் அடிக்கடி பின்னடைந்து கொண்டு மேல் விழும் அவசரம் பார்த்து அக்கோபுர வேதிகையிலேயே அசைவற்று நின்றும் பிறகு ஒருவரை ஒருவர் கைகளால் இருக்கத் தழுவி மதிலுக்கும் அகழுக்கும் நடுவில் விழுந்தார்கள். அவ்விருவரும் பூமியில் படாமல் ஆகாயத்தில் நின்று கொண்டே சிறிது நேரம் பெருமூச்செறிந்து பிறகு உயர எழுந்து தங்கள் கைகளால் ஒருவர் மேல் ஒருவர் கயிறுகளைப் போல தழுவிக்கொண்டு சண்டையிடலானார்கள். போர் செய்வதில் ஊக்கம், பயிற்சி, உடல் வலிமை இவைகளை உடைய இவ்விருவரும் புலியும் சிங்கமும் செருக்கால் சண்டையிடுவது போல்
2 யானை குட்டிகள் பொறுவது போலவும் அப்போது யுத்தம் செய்யலானார்கள். அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் கிட்டி தம் தம் மார்பால் மோதிக்கொண்டு ஒரே சமயத்தில் பூமியில் விழுந்தார்கள். அடிக்கடி பூமியில் இருந்து எழுந்து நின்று ஒருவரை ஒருவர் தூக்கி எறிந்து பொருளானார்கள். வீரர்களாகிய அவ்விருவரும் தேக பயிற்சியில் தேர்ந்தவர்களும் தேக வலிமையில் சிறந்தவர்களுமாக இருந்தமையால் இளைப்பு என்பதை விரைவாக அடையவே இல்லை. யானையினது கட்டுத்தறி போன்ற கைகளால் அவ்வாறேயுள்ள மாற்றானது கைகளை தடுத்து கொண்டு அவர்கள் ஒருவரை ஒருவர் நெருங்கி ஒழித்துவிட முயன்றவராய் வெகுநேரம் போர் புரிந்து மண்டலாகாரமாக சுழன்றார்கள். தின்பண்டத்தை கவர பார்க்கின்ற 2 பூனைகள் போல அசைவற்று இருந்தார்கள். போர் செய்யும் தொழிலில் வல்ல ராவண சுக்ரீவன் என்ற அவ்விருவரும் விசித்திரமான மண்டல நிலையில் நின்று கொண்டும் புலிப்பாய்ச்சல் சிங்கப்பாய்ச்சல் முதலிய பாய்ச்சல்களை காட்டிக்கொண்டும் கோமுத்திரிகைக்கு சமமாக நின்று கொண்டும் எதிர்த்தும் பின்வாங்கியும் எதிரி தாக்க வரும்போது குறுக்காக பாய்ந்தும் கோணலாக நடந்தும் இருந்த இடம் விட்டு பெயர்ந்தும் பிறகு ஓடி அடித்தும் எதிரியை சுற்றி ஓடியும் நேர்முகமாக விரைந்தோடியும் தவளை பாய்ந்தல் பாய்ந்தும் அச்சமற்று எதிர்த்து நின்று சண்டை செய்தும் திரும்பி ஓடுவது போல காண்பித்தும் சத்ருவின் முன்னே நின்று பக்கத்தால் ஓடியும் எதிரியை பிடித்து தள்ள தேகத்தை ஒடுக்கிக் கொண்டு பாய்ந்தும் எதிரியை காலால் உதைக்குமாறு முகத்தை கீழ்நோக்கி வைத்து நடந்தும் எதிரியின் கையை பிடிக்க தன் கையை நீட்டியும் தன் கையை பிடியாமல் எதிரி ஏமாறும்படி நீட்டிய கையை பின்னே வாங்கியும் இவ்வாறு மல்லயுத்தம் பண்ணினார்கள். இவ்வண்ணம் இவ்விருவரும் சண்டையிடுகையில் ராவணர் இருப்பது போல் தனது மாயையின் பலத்தால் காட்டலானான். சிறிதும் சிரமமின்றி வெற்றி அடைந்திருந்த சுக்ரீவன் அதை கண்டதும் ஆகாயத்தில் கிளம்பினான். ராவணன் அவ்விடத்திலேயே நின்றவனாய் வானரராஜனால் ஏமாற்றப்பட்டான். அவ்வாறு சூரிய பகவானுடைய குமாரனாகிய வானரவேந்தன் ராவணனுடன் தான் புரிந்த போரில் கீர்த்தி பெற்று அவ்வரக்க வேந்தனுக்கு அப்போரில் கலப்பை உண்டு பண்ணி மிக விசாலமாக விளம்பிய ஆகாயத்தில் கிளம்பி வானரசேனையின் நடுவில் ராமர் பக்கத்தில் வந்து சேர்ந்தான். அச்சூரிய குமாரன் அங்கு அவ்வாறு செய்துவிட்டு களிப்புடன் ராமருக்கு போரில் உற்சாகத்தை முட்டி தானும் உற்சாகம் கொண்டான். வானர முக்கியர்கள் மரியாதை செய்ய வாயுவேகமாக சேனைக்குள் புகுந்தான். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 41. ராமர் லங்கையை முற்றுகை செய்து அங்கதனை தூது அனுப்புதல். பிறகு ராமர் சுக்ரீவனிடத்தில் உண்டான சில போர்க்குறிகளை பார்த்து சுக்ரீவனை தழுவிக்கொண்டு அப்போது ஒரு வார்த்தை சொல்லலானார். என்னை கேட்காமலேயே நீர் இவ்வாறு செய்தது சாகசமான காரியம். இவ்வாறு சாகசமான காரியத்தை அரசர்கள் செய்யவே கூடாது. சாகச செயல் புரிவதில் ஆசையுள்ளவரே, என்னையும் இந்த சேனையையும் விபீஷணரையும் சந்தேகத்தில் விட்டு கஷ்டமான இந்த சாகசங்களை தாங்கள் செய்தீர்கள். இனிமேல் வீரரே, தாங்கள் இவ்வண்ணம் எதிர்பாராத தொழில்களை செய்யக்கூடாது. ஏனெனில் தங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சங்கடம் வந்துவிட்டாலும் எனக்கு சீதையால் என்ன பயன்? மகாபாகுவே, பரதனால் தான் என்ன பயன்? சத்துருக்களை அழிப்பவரே, எனது இளைய தம்பி லக்ஷ்மணன் சத்ருகுணன் இவர்களால் தான் என்ன பயன்? அல்லது எனது சொந்த சரீரத்தால் தான் என்ன பயன்? இந்திரனுக்கும் வருணனுக்கும் ஒப்பான வீரியம் அமைந்தவரே, தங்கள் வல்லமையை நான் அறிந்திருந்த போதிலும் தாங்கள் திரும்பி வராமல் போனால் ராவணனை குமாரர்களுடனும் சேனைகளுடனும் வாகனங்களுடனும் போரில் கொன்று அதன் பிறகு லங்கை மாநகரத்தில் விபீஷணரை அரசராக பட்டாபிஷேகம் பண்ணி எனது ராஜ்யத்தை பரதனிடம் ஒப்படைத்து அதன் பிறகு எனது பிராணனை விடுவதாக நான் முன்பு கருத்தில் உறுதி கொண்டிருந்தேன் என்றார். இப்படி சொன்ன ராமரை பார்த்து சுக்ரீவன், ராகவரே, தங்கள் தேவியை கவர்ந்து சென்ற ராவணனை கண்ட பிறகு என் தேகத்தின் பலத்தை நான் அறிந்திருக்கையில் எவ்வாறு சகித்து நிற்பேன் என்று மறுமொழி கூறினார். இப்படி வீரனாகிய அவன் சொன்னதை கேட்டு ராமர் வெகு சந்தோஷம் அடைந்து ராம கைங்கரிய லட்சுமியை பெற்றிருக்கிற லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு சொல்லலானார். லக்ஷ்மணா, குளிர்ந்த நீர்வளம் உள்ளதும் கனிகள் நிரம்பிய காடுகள் உள்ளதுமான ஓரிடத்தில் நமது படைகளை சேனாதிபதிகளின் வசத்தில் வைத்து அணிவகுத்து யுத்தத்திற்கு தகுந்த முயற்சியுடன் இருப்போம். உலகத்தையே நாசம் பண்ணிவிடக்கூடியதும் அரக்கர்கள், வானரர்கள், ருக்ஷர்கள் இவர்களுக்குள் பல வீரர்கள் மடிவதையும் தெரிவிக்கின்றதுமான கொடிய பல தீ நிமித்தங்களை காண்கிறேன். காற்று கடுமையாக வீசுகிறது, பூமி நடுங்குகிறது, மலைகளின் சிகரங்கள் அசைகின்றன, மரங்களோ காரணமில்லாமலேயே பூமியில் விழுகின்றன. விலங்குகளின் உருவங்களுடன் கூடிய மேகங்கள்
தோன்றி கர்ஜித்துக் கொண்டு இரத்தத் துளிகளால் கொடிய மழை துளிகளை பொழிகின்றன. மாலை பொழுதோ சிவந்த கலவை சந்தனம் போல வெகு பயங்கரமாக காணப்படுகிறது. விளங்குகின்ற அக்னி மண்டலமானது சூரிய மண்டலத்தினின்றும் விழுகிறது. தாழ்ந்த மிருகங்களும் பறவைகளும் எளிமையுடன் கூடினவாய் சூரியனை எதிர்நோக்கி நின்று கொண்டு பெரும் பயம் உண்டாகும்படி மிக்க பரிதாபமான குரல்களுடன் கடுமையாக சப்தமிடுகின்றன. உலகமெல்லாம் அழியும் பிரளய காலத்தில் உண்டாவது போல ராத்திரி காலத்திலே சந்திரமண்டலம் ஓரம் கருத்து அப்பால் சிவந்து ஒளியற்றதாக காணப்பட்டு கொண்டு தகிக்கிறது. சந்திரனை சுற்றியிடப்பட்ட மண்டலமானது வெகுவாக குன்றினதாகவும் பார்ப்பதற்கு பயங்கரமாகவும் நலமில்லாததாகவும் நடுப்பில் சிவந்ததாகவும் பிரளய காலத்தில் காணப்படுவது போல தோன்றுகிறது. லக்ஷ்மணா, சூரிய மண்டலத்தின் நடுவில் நீலவர்ணமான களங்கம் ஒன்று காணப்படுகிறது. நட்சத்திரங்கள் எப்பொழுதும் போல காணப்படவில்லை. ஆராய்ந்து பார்த்தால் இவைகள் எல்லாம் இவ்வுலகத்தின் முடிவு காலத்தை சொல்வன போலவே விளங்குகின்றன. காக்கைகள், கழுகுகள், பருந்துகள் தாழப் பறந்து கொண்டிருக்கின்றன. நரிகள் பெருங்குரலோடு அமங்கலமாக ஊளையிடுகின்றன. ஆகையால் நாம் இன்றைய தினமே சடுதியில் இதுவரையிலும் ஒருவராலும் தகைக்கப்படாததான ராவணனால் பாதுகாக்கப்பட்டதான இந்த இலங்கையை வானர சைன்யங்களால் சூழப்பட்டு எதிர்த்துச் செல்வோம் என்றார். இவ்வண்ணம் வீரரும் மகாபலசாலியுமாகிய அந்த ராமர் லக்ஷ்மணனை நோக்கி சொல்லிக் கொண்டே மலையின் உச்சியிலிருந்து சடுதியில் கீழிறங்கினார். தர்மாத்மாவாகிய அந்த ராமர் அவ்வாறு இறங்கிய பின் ஒருவராலும் தகைக்க முடியாத தனது சேனையை கண்ணுற்றார். காலத்திற்கு ஏற்றபடி செய்யும் வல்லமையுள்ள ராமர் காலம் அறிந்து தனது வானர பெருஞ்சேனையை யுத்தத்திற்கு சன்னத்தமாக இருக்க வேண்டிய ஏற்பாடுகளை சுக்ரீவனுடன் செய்து முடித்து போரை தொடங்குமாறு கட்டளையிட்டார். அதன் பிறகு புஜபலம் பொருந்தின வீல்வீரரான ராமர் விடியற் காலத்தில் பெரும் சேனை தம்மை சூழ்ந்து வர லங்கை மாநகரை எதிர்நோக்கி முன்னே சென்றார். அப்போது அவரை தொடர்ந்து கொண்டு விபீஷணர், சுக்ரீவன், ஹனுமான், ஜாம்பவான், நலன், ருக்ஷராஜனாகிய தூம்ரன், நீலன், லக்ஷ்மணன் ஆகிய இவர்கள் உடன் சென்றார்கள். அவர்களுக்கு பின்பாக ருக்ஷர்களும் வானரர்களும் நிரம்பின பெரும் சேனை பெரிய பூமியை மறைத்து கொண்டு தொடர்ந்து செல்லலாயிற்று. தங்கள் சத்துருக்களை தடுக்க வல்லவர்களும் யானைகள் போல் பருத்த உடலமைந்தவர்களுமான வானரர்கள் நூற்றுக்கணக்காக மலையின் சிகரங்களையும் ஓங்கு வளர்ந்து நின்ற மரங்களையும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். வெகுநேரம் சென்ற பிறகு பகைவரை நாசம் செய்ய வல்ல ராமலட்சுமணர்கள் என்ற அந்த இருவரும் லங்கையை அடைந்தார்கள். கொடிகள் பறக்க பெற்றனவும் அருகில் அழகிய தோட்டங்கள் விளங்குவனவும் அடியில் கட்டிய அழகிய மண் திண்ணைகளை உடையனவும் ஒருவராலும் நெருங்க முடியாததுமான உயர்ந்த மதில்களையும் வாயில்களையும் கொண்டு தேவர்களாலும் அணுக முடியாத அந்த லங்கா பட்டணத்தை ஸ்ரீராமரது கட்டளைப்படி அந்த வானர சேனை தலைவர்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்ட இடத்திலிருந்து முற்றுகை செய்து கொண்டு தங்கினார்கள். பர்வதத்தின் கொடுமுடி போல் ஆகாயத்தை அளாவி நின்ற லங்கையின் வடக்கு வாயிலை ராமர் தனது கையில் வில்லை ஏந்தி தனது தம்பியாகிய லக்ஷ்மணருடன் தனது சேனைகளை காத்துக்கொண்டு தகைந்தார். தசரத ராஜாவின் புதல்வரான ராமர் தமது தம்பியான லக்ஷ்மணருடன் ராவணன் தங்கியிருந்த லங்கையின் வடக்கு வாயிலில் அவ்வாறு இறங்கினார். அக்கோட்டை வாயிலிருந்து கொண்டு பாதுகாக்க ராமபிரானாலன்றி மற்ற எவராலும் முடியாது. ஏனெனில் வருணன் பயங்கரமான சமுத்திரத்தை பாதுகாத்திருப்பது போல் அவ்விடத்தில் ராவணன் இருக்கிறான். மேலும் எவ்விடத்திலும் கொடியவர்களான அரக்கர்கள் ஆயுதபாணிகளாக இருந்து கொண்டு அவ்வாயிலை ரட்சித்து வந்தபடியால் தானவர்களால் பாதுகாக்கப்பட்ட பாதாள லோகம் போல் கொஞ்சம் பயந்தவர்களுக்கு பெரும் பயத்தை உண்டாக்கலாக்கிற்று. அவ்வாயிலில் பல வகையான ஆயுதங்களின் சமூகங்களும் கவசங்களும் இருந்ததை ராமர் கண்டார். கீழே கோபுர வாயிலை அடைந்து நீலன் என்ற சேனாதிபதி மைந்த த்விதர்களுடன் இருந்தான். மிகுந்த சேனையை உடைய அங்கதன், ருஷபன், கவாக்ஷன், கஜன், கவயன் என்ற இவர்களுடன் தெற்கு வாயிலை முற்றுகை செய்தான். சேனைகளை உடைய அனுமானோ பிரமாதி, பிரகசன் இவர்களுடனும் மற்ற வானர வீரர்களுடனும் மேற்கு வாயிலே நிற்கலானான். சுக்ரீவன் மேற்கு வாயிலுக்கும் வடக்கு வாயிலுக்கும் நடுவிலே கருட பகவானுக்கும் வாயு பகவானுக்கும் ஒப்பான வல்லமை அமைந்த வானர வீரர்களுடன் நின்றான். அன்றியும் 36 கோடிக்கணக்கான
புகழ்பெற்ற வானர தலைவர்கள் சுக்ரீவனுடன் லங்கையை முற்றுகை செய்து கொண்டு நின்றார்கள். ராமருடைய கட்டளைப்படி விபீஷணரும் லக்ஷ்மணரும் இடைவெளிகள் இல்லாமல் ஒவ்வொரு கோடி வானர சேனையை நிறுத்தினார்கள். தோல் வலிமையை படைத்தவர்களான சுக்ரீவனும் ஜாம்பவானும் தங்கள் தங்கள் பெரும் சேனைகளுடன் சமயத்தில் ராமருக்கு உதவி செய்யும்படி மேல்புறத்தில் அவருக்கு சமீபமாகவே சேனை வகுப்பின் நடுவிலே நின்று கொண்டிருந்தார்கள். அவ்வண்ணம் முற்றுகை செய்யப்பட்ட வானர சேனையில் உள்ளவர்களான வேங்கைகள் போன்ற வானர சிரேஷ்டர்கள் தங்கள் கோரப்பற்களை வழிகாட்டிக் கொண்டும் மரங்களையும் மலை சிகரங்களையும் ஏந்திக் கொண்டும் போர் புரிய மிகவும் உற்சாகம் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் தங்கள் தங்கள் வாள்களை மேலே தூக்கிக் கொண்டும் எல்லோரும் தங்கள் தங்கள் பற்களையும் நகங்களையுமே ஆயுதமாக உபயோகிக்க சித்தமாக இருந்து கொண்டும் எல்லோரும் தங்கள் தங்கள் அழகான தேகத்தை கோபத்தால் சிலிர்த்து கொண்டும் தங்கள் தங்கள் முகங்களை கோபத்தால் சிவக்கச் செய்து கொண்டும் நின்றார்கள். அவ்வானரர்களில் சிலர் 10 யானைகளின் பலமுள்ளவர்களாகவும் இன்னும் சிலர் 100 யானை பலமுள்ளவர்களாகவும் வேறு சிலர் 1000 யானைகளின் பலமுள்ளவர்களாகவும் மற்றும் சிலர் ஓகம் என்ற கணக்கை கொண்ட யானைகளின் பலமுள்ளவர்களாகவும் பின்னும் சிலர் அவ்வாறு சொல்லப்பட்டவர்களை காட்டிலும் 100 மடங்கு மிக்க பலமுடைந்தவர்களாகவும் இன்னும் சிலர் அளவிட முடியாத பலம் பெற்றவர்களாகவும் அங்கே இருந்தார்கள். அவ்வானர வீரர்கள் அவ்விடம் நிரம்பி நின்ற காட்சியானது வெகு ஆச்சரியமாகவும் அழகாகவும் வெட்டில் கூட்டங்கள் நிரம்பியது போலவும் காணப்பட்டது. லங்கையில் இறங்கிவிட்டனவும் இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருந்ததுமான வானரங்களால் பூமியே மறைக்கப்பட்டது போல் ஆகாயமே மூடப்பட்டது போலவும் காணப்பட்டது. 100,000 வெவ்வேறாகிய வானரர்களும் ருக்ஷர்களும் லங்கை வாயிலண்டை நாற்புறமும் வந்து சேர்ந்தார்கள். அந்த திருகூட பர்வதமே நாற்புறத்திலும் அவ்வானரர்களால் மூடப்பட்டு விளங்கிற்று. 1000 வானரர்கள் அந்நகரத்தை சூழ்ந்து நின்றார்கள். அப்போது விருட்சங்களை கையிலேந்திய பலசாலிகளான வானரர்களால் எல்லா பக்கங்களிலும் நன்றாக தகையப்பட்டு லங்கையானது வாயு பகவான் கூட புகுதற்கு அரிதாக காணப்பட்டது. மேகங்கள் போன்ற உடம்புகளுடனும் இந்திரனுக்கு ஒப்பான பராக்கிரமத்தையும் கொண்ட வானரர்கள் லங்கையை சூழ்ந்து கொண்டதைக் கண்டு அரக்கர்கள் ஆச்சரியமடைந்தார்கள். கரை கடந்து பொங்கும் சமுத்திரத்திலிருந்து சப்தம் உண்டாவது போல அங்கே முற்றுகை செய்திருக்கிற வானர சேனையிலிருந்து பேரொளி எழுந்தது. அப்பெரும் சப்தத்தினால் மலைகள், காடுகள், சோலைகள், மதில்கள், தோரணங்கள் இவைகளுடன் லங்கா நகரம் கிடுகிடுவென்று நடுங்கலாயிற்று. ராமலக்ஷ்மணர்களாலும் சுக்ரீவனாலும் பாதுகாக்கப்பட்ட அந்த வானர சேனையானது எல்லா சுராசுரர்களாலும் திரண்டு வந்து எதிர்த்த போதிலும் வெல்ல முடியாததாக விளங்கிற்று. சாமபேத தான தண்டங்கள் என்னும் சதுர்வித உபாயங்களின் பயனை உணர்ந்த ராமர் அரக்கர்களை வதை செய்யும் பொருட்டு அவ்வாறு தமது சேனையை அணிவகுத்து இறங்கிய பின்பு தாம் ராஜநீதியை தவறாதிருக்குமாறு நினைத்து செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி தமது மந்திரிமார்களுடன் கலந்து பல தடவை நன்றாக ஆலோசித்து நிச்சயித்து இனி நடத்த வேண்டிய காரியங்களை நடத்த விரும்பி விபீஷணருடைய அனுமதியின் மேல் வாலியின் குமாரனாகிய அங்கதனை தம்மிடம் கூப்பிட்டு இவ்வாறு சொல்லலானார். நண்பா வானரா, லங்கையின் மதிலை சிரமமின்றி கடந்து அச்சமில்லாமல் நீ ராவணனிடம் சென்று நான் சொன்னதாக சில சங்கதிகளை சொல்லி வர வேண்டும். அரக்கா, உனது சம்பத்தும் ஐஸ்வர்யமும் உனது பிராணனும் அறிவும் இனி தொலைந்தன. இரவில் தெரிபவனே, நீ உனது செருக்கினால் முனிவர், தேவர், கந்தர்வர், அப்சரசுகள், நாகர், யக்ஷர், மனுஷ்யர் இவ்வளவு பெயர்களுக்கும் பிரம்மதேவரிடமிருந்து வரம் பெற்றிருக்கிறாரென்ற இருமாப்பினால் இதுவரையில் தீமை செய்து வந்தாயென்றோ? அச்செருக்கு இன்றோடே தொலைந்தது. ஏனெனில் தகுந்த தண்டனையை விதிக்கின்ற நான் நீ என் மனைவியை கவர்ந்ததனால் இழைத்து உன் விஷயத்தில் தண்டனை விதிக்குமாறு இந்த லங்கை வாயில் நிற்கிறேனென்றோ? அரக்கனே, நீ யுத்தத்தில் நின்று நம்மால் வதைக்கப்பட்டு தேவதைகளும் மகர்ஷிகளும் மன்னவர்களும் மற்றவர்களும் சென்ற வழிக்கு போய்விடுவாய். அடா அரக்கப்பதரே, எவ்வித பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் இல்லாத வேளை பார்த்து சீதையை கவர்ந்து சென்றாயோ அப்பலத்தை நம் முன்னின்று இப்போது கொஞ்சம் காட்டிவிடு. சீதையை திருப்பிக் கொண்டு வந்து கொடுத்து நமது பாதங்களில் சரணமென்று நீ வந்து விழாத பட்சத்தில் நமது கூரான அம்புகளால் இவ்வுலகத்தில் அரக்கப்பூண்டே இல்லாத வண்ணம் நாம் செய்து விடுகிறோம். அரக்கர்களுள் உத்தமரான தர்மாத்மாவாகிய விபீஷணர் நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறார். சீமானாகிய இவர் ஒருவித இடையூறுமின்றி இனி இந்த இலங்கையை பாக்கியத்தை அடையப் போகிறார்.
தர்ம நெறியிலிருந்து வழிவேனாய், புத்தியற்ற மந்திரிகளால் சூழப்பட்டவனாய், பெரும் பாவியாய், மனத்தை அடக்க முடியாதவனான உன்னால் ஒரு நிமிஷமாவது ராஜ்ய பரிபாலனம் நடக்கும் என்பது முடியாத காரியம். சீதையை எனக்கு கொடுத்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள விருப்பமில்லாத பட்சத்தில் நீ தைரியத்தை கைப்பற்றி உனது வல்லமையை கொண்டு நம் முன்னே போர் புரி. நமது பானத்தால் போரை மாண்டவனாய் பிறகு பரிசுத்தனாகி விடுவாய். நீ பறவை உருவம் கொண்டு உலகங்களிலும் மனோவேகமாக ஓடி ஒளிந்தாலும் நமது கண்ணோக்கத்தில் அகப்பட்ட பிறகு உயிர் பிழைத்து போக மாட்டாய். நான் இப்பொழுது உனக்கு நல்ல வார்த்தை சொல்லுகிறேன். இப்பொழுது நீ உனக்கு உத்தர கிரியைகளை செய்து கொள். நன்றாக ஒருமுறை லங்கையை பார்த்துக்கொள், ஏனெனில் உனது உயிர் என் கையில் இருக்கிறது என்றார். இவ்விதமாக எளிதில் தொழில் செய்ய ஸ்ரீராமர் அங்கதனிடம் சொன்னதும் அவ்வானர வீரன் உருவம் எடுத்து செல்லுகின்ற அக்னி பகவான் போல ஆகாயத்தில் எழுந்து சென்றான். சீமானான அவன் ஒரு நொடியில் ராவணன் மாளிகையை சேர்ந்து அந்த ராட்சசராஜன் தனது மந்திரிமார்களின் நடுவில் ஒரு கவலையுமின்றி உட்கார்ந்திருந்ததை கண்டான். அவனுக்கு சமீபத்தில் தோல்வளைகளை அணிந்து கொழுந்து விட்டெறியும் தீ போன்ற அங்கதன் என்னும் அந்த வானர வீரன் இறங்கி தான் இன்னான் என்று தெரிவித்து அமைச்சர்களுடன் வீற்றிருந்த அவ்வரக்கனிடம் ராமபிரான் சொன்ன சிறந்த சமாச்சாரத்தை ஒன்றுவிடாமல் ஒன்றும் அதிகமில்லாமலும் சொல்லலானான். எளிதில் எத்தொழிலையும் செய்து வரும் ராமர் என்ற கோசல தேசத்து அரசனுடைய தூதன் நான், வாலியின் குமாரன். எனது பெயர் அங்கதன். என்னை பற்றி உன் காதில் விழுந்திருக்கலாம். கௌசல்யின் அருமை மைந்தராகிய ராமர் உன்னிடத்தில் சொல்கிறார், கொடியவனே, வெளிவந்து நேர் நின்று போர் செய்து ஆண் பிள்ளை என்ற பெயரை காப்பாற்றிக்கொள். உன்னை உனது மந்திரிகளுடனும் புத்திரர்களுடனும் தளபதிகளுடனும் உறவினருடனும் கொல்லப் போகிறேன். உன்னை கொன்றால் இம்மூவுலகங்களும் உன்னிடமிருந்து அச்சமற்றனவாகும். நீ என்னை வணங்கி சம்மானித்து சீதையை கொடுக்காவிட்டால் தேவர், தானவர், யக்ஷர், கந்தர்வர், உரகர், அரக்கர் ஆகிய இவர்களுக்கு சத்ருவாகவும் ரிஷிகளுக்கும் கண்டகனாகவும் இருக்கின்ற உன்னை இப்போதே வேருடன் களைந்து விடுவேன். நீ மாண்டதும் உனது ராஜ்யம் விபீஷணருடையதாகும் என்று இவ்வாறு ராமர் சொன்னதாக அங்கதன் கடுமையாக சொன்னபோது அதை கேட்டவுடன் ராவணன் கோபத்திற்கு அதீனனாக கோபத்தால் கண்கள் சிவக்க மந்திரிமார்களை நோக்கி, புத்தியற்ற இவனை பற்றி கொள்ளுங்கள், உடனே இவனை வதை செய்யுங்கள் என்றான். மீண்டும் மீண்டும் கட்டளையிட்டான். பற்றி ஏறும் தீப்போல் விளங்கிய அந்த ராவணனுடைய கட்டளையை கேட்டதும் பயங்கரமான தோற்றமுள்ள 4 அரக்கர்கள் அவனை பிடித்து கொண்டார்கள். அப்பொழுது தைரியசாலியம் வீரனுமான அங்கதன் அரக்கர் கூட்டத்தில் தனது பலத்தை கொஞ்சம் காண்பிக்க எண்ணம் கொண்டவனாக அவர்கள் தன்னை பற்றி கொள்ளும்படி இடம் கொடுத்தான். அப்போது அப்படியே அவர்கள் தனது 2 கைகளை பற்றி கொண்டதும் அவர்களை இடுக்கிக் கொண்டு அங்கதன் பர்வதம் போல் ஓங்கி நின்ற ராவணன் மாளிகையின் மேல் பறவை போல கிளம்பினான். அவ்வாறு கிளம்பி ஆகாயத்தில் இருந்தபடியே அந்த அங்கதன் அந்த அரக்கர்களை உதறி கீழே தள்ளியதனால் எல்லா அரக்கர்களும் ராவணன் கண்கள் முழும்பாகவே பூமியில் விரைவாக பொத்தென்றும் விழுந்தார்கள். அதன் பிறகு பிரதாபமுள்ள அங்கதன் மிகவும் உயரமான ராவணனது மாளிகை சிகரத்தை பார்த்தான். பார்த்த அவன் ஓர் உதைக்கவே முன்பு இமயமலையின் சிகரம் இந்திரனால் பிளக்கப்பட்டு விழுந்தது போல் பார்த்து கொண்டிருந்த போதே ராவணனது அம்மாளிகை சிகரம் இடிந்து விழுந்தது. அவ்வாறு அம்மாளிகையின் சிகரத்தை இடித்து தனது பெயரை கூறி அட்டகாசம் செய்து கொண்டு அந்த வானர வீரன் ஆகாயத்தில் கிளம்பினான். அரக்கர்களின் மனங்களிலே குழப்பத்தையும் வானரர்களின் மனத்திலே சந்தோஷத்தையும் உண்டாக்கின அங்கதன் வானரசேனையின் நடுவில் ராமருடைய சமீபத்தில் வந்து சேர்ந்தான். தனது மாளிகை சிகரம் அவ்வாறு அங்கதனால் இடிக்கப்பட்டதைக் கண்டு ராவணன் அதிக கோபம் கொண்டான். அன்றியும் தனக்கு நாசகாலம் நெருங்கிவிட்டதென்பதையும் நினைத்து பெருமூச்செறிந்தான். ராமரோ சந்தோஷத்தால் அட்டகாசம் பண்ணும் பல வானர வீரர்களால் சூழப்பட்டவராய் தமது சத்ருவான ராவணனை வதைக்க தீர்மானித்து போர் புரிய மிக்க ஆவலுடன் எதிர்பார்த்து நின்றார். அதிக வல்லமை பொருந்தினவனும் மலை சிகரங்களுக்கு ஒப்பான சரீரமுள்ளவனுமான சுஷேணன் என்னும் வானர வீரன் வேண்டிய வடிவம் கொள்ளும் வானரர்கள் பலரால் சூழப்பட்டவனாய் நட்சத்திரங்களின் இடையில் சந்திரன் புகுந்து சஞ்சரிப்பது போல சுக்ரீவனுடைய கட்டளைப்படி 4 வாயில்களையும் அடிக்கடி சோதித்து பார்த்து கொண்டு நிற்கலானான். 100 அக்ஷோகினியாகிய அந்த வானரப்படை லங்கையை கிட்டியும் சமுத்திரம் வரையிலும் ஆக பரவியிருந்ததை அரக்கர்கள் கண்டு ஆச்சரியமடைந்தார்கள். சிலர் அச்சத்தால் நடுநடுங்கலானார்கள். வேறு சிலர் சண்டையில் உள்ள மனக்கிளர்ச்சியால் கழிக்கலானார்கள்.
வானரர்கள் மதிலுக்கும் அகழுக்கும் நடுவில் இருந்த இடத்தில் எள்ளளவும் விடாமல் பரவி வானரர்களால் அமைக்கப்பட்ட மற்றொரு மதில் போல் காணப்பட்டதை அரக்கர்கள் எளிமையுடன் கண்ணுற்றார்கள். அப்போது அரக்கர்கள் அச்சத்தால் அறிவிழந்து ஹா ஹா என்று கதறலானார்கள். அவ்விதமாக மிகவும் பயங்கரமான கோலாகலமானது ராட்சச ராஜதானியில் தோன்றிய பொழுது அரக்கர்கள் தங்கள் கைகளினால் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பிரளய காலத்து காற்று போல் சஞ்சரிக்கத் தொடங்கினார்கள். ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.